Day 3 daily use English sentence. ஒரு 3 நிமிஷம். நேத்து 5 நிமிஷம் ஆயிட்டு இன்னைக்கு வந்து 3 நிமிஷத்துல முடிக்க பார்க்குறேன் கண்டிப்பா. சரி, நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுறத நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் ரொட்டீன்லயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பிள்ளையோட இன்னைய காலைய வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கலாம். காலைல எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம்? ஏந்தி சீக்கிரம் ஏந்தி 6 மணி ரெடிமேட் இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேக்கப் இட்ஸ் ஆல்ரெடி 6 o'clock. ஏந்தி 6 மணி ஆயிட்டு அப்படின்றத வேக்கப் இட்ஸ் ஆல்ரெடி 6 o'clock. எந்திரிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ பல்ல தேய்ச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொல்லுவோம்ல, பிரஷ் யுவர் டீத் அண்ட் ஃப்ரெஷன் அப் குவிக்லி. பிரஷ் யுவர் டீத் அண்ட் ஃப்ரெஷன் அப் குவிக்லி. ஓகேங்களா? பேசணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணாதான் பேச முடியும். என்னைக்கா ஒரு நாள் பேசினாலாம் இங்கிலீஷ் வந்துடாது. ஓகேங்களா? பழக பழக தான் வரும். அடுத்தது பெட்ஷீட்டை மடிச்சு வச்சிரு, மறந்துடாதன்னு சொல்றதுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட். டோன்ட் ஃபர்கெட் டு ஃபோல்ட் யுவர் பிளாங்கெட். ஓகேவா? அடுத்தது டிஃபன் ரெடி ஆயிட்டு கிச்சனுக்கு வா அப்படின்னு சொல்றத கம் டு த கிச்சன், பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. கம் டு த கிச்சன், ஏன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு இப்படின்னு சொல்ற கம் டு த கிச்சன், த பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. வீடு கிச்சனுக்கு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிட்டு. ஏன் இப்படி தூங்கி உடைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒய் ஆர் யூ, எந்திரிச்ச உடனே உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா, தூக்க கலக்கமா இருக்கும். ஒய் ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பி. தூங்கி எந்திரிச்ச உடனே தூக்க கலக்கமா இருக்கும் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ ஸ்டில் ஸ்லீப்பி. கோ ஸ்பிளாஷ் சம் வாட்டர் ஆன் யுவர் ஃபேஸ். முகத்துல கொஞ்சம் தண்ணி அடிச்சிட்டு வா, ஃப்ரெஷ் ஆயிடுவ, தண்ணியை தெளி அப்படின்னு சொல்றோம்ல, அதான் கோ ஸ்பிளாஷ் சம் வாட்டர் ஆன் யுவர் ஃபேஸ். ஓகேங்களா? 5 சென்டென்ஸ் வந்து ஓகே, தரவு தானே, இதை சொல்லுங்க. பிள்ளைங்க அப்படி இப்படி இருந்திருப்பாங்க, இல்லாட்டா நம்ம கூட சாப்பிட்றாங்க அப்படி இப்படி என்ன சொல்லலாம்? சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட் வித்தவுட் வேஸ்டிங் ஃபுட். நேரா உட்காந்து சாப்பிடு, நேரா உட்காரு, சரியா உட்காரு, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாத. சிட் ப்ராப்பர்லி அண்ட் ஈட் வித்தவுட் வேஸ்டிங் ஃபுட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடகடான்னு அள்ளி பஸ் வந்துடும், வேன் வந்துடும், ஆட்டோ வந்துடும்ட்டு அள்ளி போட்டு ஓடுவாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லுங்க. Chew your food slowly, don't rush. அவசரப்படாத. Chew your food slowly. ஓகேவா? கூட கொஞ்சம் தோசை வேணுமா எக்ஸ்ட்ரா, அதாவது தோசை வேணுமா, இட்லி வேணுமா, கூட கொஞ்சம் எடுத்துக்கிறியான்னு கேட்கறது do you want some more தோசா, do you want some more பொங்கல் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேங்களா? do you want some more தோசா. don't talk with your mouth full. வாயில நிறைய வச்சுட்டு பேசாத அப்படின்னு சொல்றத, வாயில சாப்பாடை வச்சுட்டு பேசாத அப்படின்றத don't talk with your mouth full. ஓகேங்களா? வாயில சாப்பாடு இருக்க சமயம் பேசக்கூடாதுன்றத don't talk with your mouth full. once you finish eating, put your plate in the sink. சாப்பிட்டுட்டியா, போட்டு பிளேட்டை கொண்டு சிங்கில போட்டுரு அப்படின்னு சொல்றத once you finish eating. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா put your plate in the sink. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபேமிலியில எல்லாரும் கெட்டிங் ரெடி, ஃபேமிலி கெட்டிங் ரெடி. இது எப்படி சொல்லலாம்? did you iron your uniform. இப்போ வந்து சாப்பிட்டாச்சு, அடுத்தது ரெடி ஆகணும். ரெடி ஆகிறதுக்கு யூனிஃபார்ம் போடணும்ல, பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் போனா யூனிஃபார்ம் போடணும். எப்படி சொல்லலாம்? போடுறதுக்கு முன்ன அயன் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கறத did you iron your uniform. Did you iron your uniform? Where is your school bag? உன்னோட ஸ்கூல் பேக்கை எங்க வச்சிருக்க, இல்லாட்டா ஆஃபீஸ் பேக். Where is your school bag? இதே ஹஸ்பண்ட்ட கேட்குறீங்க அப்படின்னா where is your office bag? ஒய்ஃப்ட்ட கேட்குறீங்கன்னா where is your handbag? ஓகேங்களா? your shoe are under the table. ஷூ எங்க இருக்கு அப்படின்னு where is my shoe அப்படின்னு கேட்கப்போ அந்த your shoes are under the table. Your shoes are under the table. Hurry up, we are getting late. Hurry up, சீக்கிரப்பட போறேன், நம்ம இப்பவுமே என்ன ஆயிட்டு லேட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றத hurry up, we are getting late. Take your lunch box before you leave. அதாவது லஞ்ச் போறதுக்கு முன்ன லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு போன்றத take your lunch box before you leave. ஓகேவா? சரி, இப்போ ஹோம் டயலாக் ஸ்டைல் வந்து கேஷுவலா உள்ள ஃப்ரேசஸ் என்ன அப்படின்னா, ஹோம் டயலாக்னா என்ன? வீட்டில் வந்து கதவு சாத்து, ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? க்ளோஸ் த டோர் ஜென்ட்லி. கதவை வந்து மெதுவா மூடு, க்ளோஸ் த டோர் ஜென்ட்லி. டர்ன் ஆஃப் ஃபேன் பிஃபோர் லீவிங் த ரூம்.
இப்ப பிள்ளைங்க ரூம்ல இருப்பாங்க. ரூம்ல இருந்து வரும்போது வெளில வரும்போது ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றத turn off the fan before leaving the room. ஓகேவா? Don't leave your things scattered everywhere. உன்னோட திங்ஸ் அங்கங்க ஸ்கேட்டர்ட் செதறி போட்டிருக்காத, போடாத அப்படின்னு சொல்றத, அங்கங்க போட்டுட்டு வராத அப்படின்னு சொல்றத don't leave your things scattered everywhere. ஓகேவா? Keep your books in place. உன்னோட புக்கை அதது இடத்துல வை அப்படின்னு சொல்றத keep your books in place. Okay. Next, please lower your voice. I am on a call. நான் இப்போ phone பேசிட்டு இருக்கேன். அவன் சத்தமா யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான், இல்லாட்ட சத்தம் போட்டுட்டு இருக்கான். அப்போ வாய்ஸை குறைன், பேசாத, மெதுவா பேசு அப்படின்னு சொல்றேன். Please lower your voice. I am on a call. I will do the dish later. I will do the dish later. நான் வந்து டிஷ்ஷை வந்து பின்னாடி பண்றேன். Power has gone out again. திருப்பியும் என்ன ஆயிட்டுக்கா, பவர் வந்து கரண்ட் போயிட்டு அப்படின்றத the power has gone out again. Can you help me fold the cloths? Can you help me fold the cloth? Can you, நீ வந்து என்ன ஹெல்ப் பண்ணுவியா அந்த கிளாத்தை துணி மடிச்சு வைக்க அப்படின்றது. Let's clean the house this weekend. நம்ம அந்த வீக்கெண்டை வந்து நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணலாம். Don't leave tap running. மொத்த இது பைப்பை வந்து திறந்து விட்டுட்டு வராதன்றத don't leave the tap running. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 7 minutes ஆயிட்டு. ஓகேங்களா? இன்னும் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.